அணையாத ஆசைகள். சிறுகதை. ஆக்கம் கவிஞர் முனைவர் பெ. ராமமூர்த்தி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள செவரப்பூண்டி கிராமத்தில் அருண்குமார் என்ற கொத்தனார் மேஸ்திரி வாழ்ந்து வந்தார். கடின உழைப்பால் குடும்பத்தை நடத்தி வந்த அவர் அனைவராலும் மதிக்கப்படும் நல்ல மனிதர். அவரது மனைவி சுதா. திருமணமாகி சில ஆண்டுகள் ஆன நிலையில் அவர்களுக்கு கார்த்திக் என்ற மகனும் காவியா என்ற மகளும் பிறந்தனர். எளிமையான வாழ்க்கையாக இருந்தாலும் அன்பும் பாசமும் நிறைந்த குடும்பமாக அவர்கள் வாழ்ந்து வந்தனர். சுதாவிற்கு படிப்பின் மீது மிகுந்த ஆர்வம் இருந்தது. திருமணத்திற்கு முன்பு கல்லூரி படிப்பை முழுமையாக முடிக்க முடியாமல் போனதால் மீண்டும் கல்லூரியில் சேர்ந்து படிக்க வேண்டும் என்ற ஆசை அவளுக்குள் எழுந்தது. மனைவியின் விருப்பத்தை மதித்த அருண்குமார் தனது கொத்தனார் வேலைக்கு சென்று சம்பாதித்த பணத்தில் குடும்பத்தையும் மனைவியின் படிப்பையும் கவனித்தார். தினமும் செவரப்பூண்டியிலிருந்து அருகிலுள்ள நகர கல்லூரிக்கு சுதா ஆட்டோவில் சென்று வந்தாள். அந்த ஆட்டோவை ஓட்டியவன் பிரகாஷ். ஆரம்பத்தில் சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்த இருவருக்கும் நாட்கள் செல்ல செல்ல நெருக்கம் அதிகரித்தது. பிரகாஷின் இனிமையான வார்த்தைகளில் மயங்கிய சுதா தனது குடும்பத்தின் அன்பையும் பொறுப்புகளையும் மறக்கத் தொடங்கினாள். ஒரு நாள் யாரிடமும் சொல்லாமல் பிரகாஷுடன் வீட்டை விட்டு சென்று விட்டாள். மாலை பள்ளியில் இருந்து வந்த கார்த்திக்கும் காவியாவுக்கும் தாயை காணவில்லை. அப்பா, அம்மா எங்கே என்று கேட்டபோது அருண்குமாரின் இதயம் உடைந்தது. ஆனால் குழந்தைகளின் மனம் காயப்படக் கூடாது என்பதற்காக அம்மா வெளியூருக்கு போயிருக்கிறார் என்று கூறினார். நாட்கள் மாதங்களாகவும் மாதங்கள் ஆண்டுகளாகவும் மாறின. சுதா திரும்பி வரவில்லை. அருண்குமார் தனது கொத்தனார் வேலையை செய்து குழந்தைகளை வளர்த்தார். வெயிலும் மழையும் பொருட்படுத்தாமல் உழைத்து மகன் கார்த்திக்கை பொறியியல் படிக்க வைத்தார். மகள் காவியாவை ஆசிரியர் பயிற்சி படிக்கச் செய்தார். குழந்தைகள் தந்தையின் தியாகத்தை பார்த்து வளர்ந்தனர். ஆனால் அவர்களது மனதில் ஒரு கேள்வி மட்டும் அணையாமல் இருந்தது. எங்கள் அம்மா எங்கே? ஒரு நாள் இருவரும் தாயை தேட முடிவு செய்தனர். பழைய நண்பர்கள், கல்லூரி பதிவுகள், தெரிந்தவர்கள் என பலரிடம் விசாரித்தனர். இறுதியாக ஒரு சிறிய நகரத்தில் சுதா வசித்து வருவதாக தகவல் கிடைத்தது. அவர்கள் அந்த முகவரிக்கு சென்றனர். ஒரு பழைய வாடகை வீட்டின் வாசலில் வயதின் சுமையால் சோர்ந்து போன ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். அது அவர்களது தாய் சுதாதான். பிரகாஷ் பல ஆண்டுகளுக்கு முன்பே அவளை ஏமாற்றிவிட்டு சென்று விட்டான். தனிமையிலும் வறுமையிலும் வாழ்ந்த சுதா தினமும் தனது தவறை எண்ணி வருந்திக் கொண்டிருந்தாள். வாசலில் நின்றிருந்த கார்த்திக் மற்றும் காவியாவை பார்த்ததும் அவள் அதிர்ச்சியில் உறைந்தாள். கார்த்திக், காவியா என்று அழுதபடி அவர்களை நோக்கி ஓடினாள். அப்போது கார்த்திக் அமைதியாக கேட்டான், எங்களை விட்டு போனது ஏன் அம்மா? அந்த ஒரு கேள்வியே சுதாவின் இதயத்தை குத்தியது. கண்ணீர் மல்க அவள் கூறினாள், என் ஆசைகளின் பின்னால் ஓடி வாழ்க்கையின் உண்மையான செல்வத்தை இழந்துவிட்டேன். உங்கள் அப்பா போன்ற நல்ல மனிதரையும் உங்களை போன்ற அன்பான குழந்தைகளையும் விட்டு சென்றது என் வாழ்நாளின் மிகப்பெரிய தவறு. என்னை மன்னித்து விடுங்கள். அப்போது காவியா மெதுவாக கூறினாள், அம்மா, தவறு செய்யாத மனிதர்கள் யாரும் இல்லை. ஆனால் தவறை உணர்ந்து திருந்துபவர்களே உண்மையான மனிதர்கள். அந்த வார்த்தைகள் சுதாவின் மனதை உருகச் செய்தன. குழந்தைகள் தாயை அழைத்து கொண்டு செவரப்பூண்டி கிராமத்திற்கு வந்தனர். அருண்குமார் முதலில் எதுவும் பேசவில்லை. பல ஆண்டுகளாக மனதில் இருந்த காயங்கள் அவரை அமைதியாக்கின. ஆனால் குழந்தைகளின் வேண்டுகோளையும் சுதாவின் உண்மையான மனமாற்றத்தையும் கண்டு இறுதியில் அவளை மன்னித்தார். அன்றைய தினம் சுதா உணர்ந்தாள், அணையாத ஆசைகள் மனிதனை வழி தவறச் செய்யலாம், ஆனால் குடும்பத்தின் அன்பும் பாசமும் மட்டுமே வாழ்க்கையை முழுமையாக்கும். நீதி. கணநேர உணர்ச்சிகளுக்காக எடுக்கப்படும் தவறான முடிவுகள் பலரது வாழ்க்கையையும் பாதிக்கலாம். குடும்பத்தின் அன்பு, நம்பிக்கை, பொறுப்பு ஆகியவற்றை மதித்து வாழ்வதே உண்மையான மகிழ்ச்சி. கவிஞர் முனைவர் பெ. ராமமூர்த்தி.